ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பீக்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீக்கங்காயில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. சருமத்துக்கு ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கிறவங்களும் இந்த பீக்கங்காய் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய நன்மைகள் பீக்கங்காயில் நமக்கு இருக்குது. நம்ம பீக்கங்காய் வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க அந்த பீக்கங்காயை வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். பீக்கங்காய் எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு நாள் முன்னாடியே வாங்கிட்டேங்க. அதனால் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பீக்கங்காய் நான் 1/2 கிலோ பீக்கங்காய் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் துவரம்பருப்பு நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கினது, வீட்டில் உள்ளது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதையும் நம்ம பருப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ பீக்கங்காயெல்லாம் எடுத்து நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. தோல் பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த பீக்கங்காய் தோலில் நம்ம துவையில் கூட அரைச்சிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வச்சு வதக்கிட்டு நம்ம துவையில் அரைச்சி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீக்கங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இவ்வளோ பெரிய துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு வெந்து கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய துண்டாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீக்கங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த பருப்போட நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீக்கங்காய், நம்ம அதையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. மிளகாய் பொடி இது தனி மிளகாய் தூளுங்க. தனி மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கறி மசால் பொடி, இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதை அப்படியே காய் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த பீக்கங்காய்க்கு இந்த பீக்கங்காய் குழம்புக்கு இது பொரிச்ச குழம்புங்க. நம்ம புளியில் சேர்க்கக்கூடாது. இது பொரிச்ச குழம்பு. இப்போ காய் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துருவின தேங்காய் நான் ஒரு 1/2 மூடி அளவு எடுத்திருக்கேங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 1/2 மூடி தேங்காய் இருக்குங்க. ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி இருக்கும். கிராம்பு 1 சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயும் நமக்கு நல்லா 3/4 பாகம் காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்திடலாம். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நல்லா கலந்துவிட்டு பச்சை வாசனை போனால் போதும். நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேங்க. சேர்த்து நல்லா
பொரிச்சிட்டு நம்ம அதை சேர்த்திக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீக்கங்காய் பொரிச்ச குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், சாதம் நீங்கள் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கூடையும் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.